எல்லாரும் இந்த வெயில டீ குடிச்சீங்களா? டீல ஒண்ணு சேர்த்திருந்தாங்க, தெரியுமா என்னன்னு சொல்லி? ஐயோ தெரியாத, முதலே சொன்னா குடிச்சிருக்க மாட்டோமே. தூக்க மாத்திரை ஒண்ணு அதுல போடல. அதனால யாரும் நான் டீ குடிச்சதுனால தூக்கம் வந்துன்னு சொல்லிடாதீங்க. அதுக்குள்ள தூக்க மாத்திரை போடவே இல்லை. நம்ம கொஞ்ச நேரமாக வெடித்திருப்போம். சரி, பிலமோன் என்கிற நபருக்கு பவுல் நிருபத்திலிருந்து நம்ம செஞ்சுட்டு வர்றோம். பல்வேறு காரியங்களை தேவன் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாரு. இப்போ அடுத்து ஒவ்வொரு வருஷமா நம்ம போறோம். 18 வருஷம் செஞ்சோம், 19 படிப்போம். இங்கே எழுதும்பொழுது இதெல்லாம் என் கணக்கில வைத்துக் கொள்ளும். இந்த ஒனேசிமை இவ்வளவு காரியமாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஒனேசிம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சுவிசேஷம் கொடுத்திருக்குது. அதுதான் நம்ம முதல்ல சிந்திக்க போறோம். என்னை மாதிரி அவனை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றாரு. முன்னால அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்ப பிரயோஜனம் உள்ளவன் சொல்றாரு. அப்படி ஏதாவது அநியாயம் கடன் பட்டிருந்து பணத்திலே அவன் ஏதாவது ஏமாற்றி இருந்திருப்பானால் என் கணக்கில் வச்சுக்கோங்க. இனிமேல் முன்பு போல அடிமையானவனாக வைக்க வேண்டாம், அவனை சகோதரனா வைத்துக் கொள்ளும். இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஒனேசிமோவை சுவிசேஷம் மாற்றிவிட்டது. பாருங்க, உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். எல்லாருடைய நிலையும் ஒன்று போல கிடையாது. ஆனால் எல்லாரையும் மாற்றுகிற செய்தி ஒன்று. நம்ம பல வித்தியாசமானவங்க, நம்முடைய பின்னணி வித்தியாசமானது, நம்முடைய நிலைமை வித்தியாசமானது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தி பொதுவானது. அந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு நிறைய உள்ளங்களை மாற்றி இருக்கு. இன்னைக்கு புதுசா வந்தவர்களையும் முன்னிறுத்தி சொல்லுகிறேன், உங்களுக்கும் உள்ள செய்தி அந்த ஒரு செய்தி தான். என்ன செய்தினா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே செய்தி. முன்பே பேசிக் கொண்டிருந்தேன். அவர்தான் மக்களை பார்த்து சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க சுமக்க இயலாத ஒரு சுமைய உங்க மனசுல நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த மனதிலே நம்முடைய சுமையை இறக்கி வைக்க ஆட்கள் இல்லை. நான் வேற திருச்சியில் இருக்கும்போது படித்து காட்டினேன். இப்ப செல்லுக்குள்ள இருக்கு, நான் படிக்க வேண்டாம் நினைக்கிறேன். வேண்டாம் இருக்கட்டும், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் எடுத்து வச்ச. மகாராஷ்டிராவில் ஒரு கடற்கரையில இப்படி எழுதி வச்சிருக்காராம், சேர்ந்து அழுவதற்கு கட்டணம். அது என்னன்னா இருக்காரு, உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா நீங்க வாங்க, சின்ன பிரச்சனைக்கு 100 ரூபாய், பெரிய பிரச்சனைக்கு 500 ரூபாய், சேர்ந்து அழணும்னா 1000 ரூபாய். அப்போ வேடிக்கையா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களா, யாராவது நிறைய பேர் வராங்க. அப்போ உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களோட சேர்ந்து அழுகுறேன். இவர் செய்யற உதவி என்னன்னா, நீங்க மட்டும் ஒத்தையில அழுதுகிட்டு இருக்காதீங்க, உங்க பிரச்சனை ஏன்ட்ட சொல்லுங்க, நம்ம ரெண்டும் சேர்ந்து அழுவோம். ஆனா 1000 ரூபாய் சும்மா கிடையாது. நம்ம செல்லுக்குள்ள இருக்கு, படிக்கணும்னு நினைச்சு இருக்கட்டும். இதுதான் உலகம் கொடுக்கிற ஒரு நிம்மதி. சில நபர்கிட்ட போனீங்கன்னா, நம்ம பிரச்சனைய நம்மளால தாங்க முடியல அப்படின்ட்டு சொல்ல போவோம். சொன்னதுக்கு அப்புறமா நினைப்போம், இவர்கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாமே, ஏன் தான் சொன்னனும் அப்படின்னு நானும் இருக்கும். இந்த உலகத்துல நம்முடைய பாரத்தை எல்லாம் நீக்கிறதற்கும் நம்ம மனசுல எல்லாம் சொல்லுவதற்கும் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சொல்றது மட்டுமல்ல, என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு. அப்படி யாருமே இந்த உலகத்துல வாக்குறுதி கொடுக்கலையே. இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதி, இப்ப வாக்குறுதிக்கு அளவே இல்லை. நாங்கள் அதை கொடுப்போம். எப்பா இவ்வளவு காலம் எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம்? நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செஞ்சிருவோம், அதை கொடுத்துருவோம். ஆட்சிக்கு வந்தாத்தான் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? நீங்க வந்தவங்களும் செய்யல, வரப்போவும் செய்ய போறது இல்லை. ஆக எல்லாம் வாக்குறுதி அள்ளி விட்டு போயிருவாங்க. அப்படி வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்கல.
நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது வெற்று வார்த்தை அல்ல. இப்ப மனசுல ஏன் இவ்வளவு பாரம் வருது? ஏன் மனதுல இவ்வளவு ஒரு கவலை? ஏன் நம்மால சுமக்க முடியல? நிறைய பேர் வாழ்க்கையில பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை நடிகைகள், எவ்வளவு பெரிய தொழில் வியாபாரம் செஞ்சவங்க, பெரிய பெரிய நகை கடைகளுக்கெல்லாம் உரிமையாளராக இருந்தவங்க, பெரிய பெரிய பண முதலீடு செய்து நிறைய நிதி நிறுவனம் பைனான்ஸ் நடத்துறவங்க, திருச்செந்தூருக்கோ எங்கேயோ கொடைக்கானலுக்கோ எங்கேயோ போறாங்க, குடும்பமா ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க, மறுநாள் காலையில கதவு திறக்கல, மத்தியானம் கதவு திறக்கல, சாயங்காலம் போலீஸ் அழைச்சு பார்த்தால் குடும்பத்தோடு தற்கொலை. என்ன காரணம்? இந்த சுமைய சுமக்க முடியல, இந்த சுமையை தவிர்ப்பதற்கான வழியும் தெரியல. இந்த சுமையோடு வாழ்வதை விட நாங்க சாவதே மேலுன்னு எத்தனையோ குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அடிப்படையில் ஒரே காரணம் தான், மனிதன் பாவி. எல்லா மனிதனும் பாவிகள். இருதயத்தின் நினைவுகள்லாம் கர்த்தருடைய பார்வையிலே மோசமாக இருக்குது. தீய நோக்கம் பாவம். அப்ப மனதில சிந்தனையில் கூட எல்லாரும் பாவியா இருப்பதனால அந்த பாவத்தின் விளைவினால்தான் இன்றைக்கு சஞ்சலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை பணம் ஒருத்தர் உதவி செய்யலாம், வேலையில ஒருத்தர் உதவி செய்யலாம், சில ஆதரவு கொடுக்கலாம், சில நல்ல காரியங்களை உணவு கொடுக்கலாம். ஆனால் மனபாரத்தை யாரால் நீக்க முடியாது. ஏனென்றால் மனபாரத்திற்கு மூல காரணம் பாவம். பாவத்தை போக யாராலும் முடியாது. பாவத்தை போக ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக சிலுவையிலே பாவம் இல்லாத உடல், பாவம் இல்லாத ரத்தம், மனுமக்கள் மீது அவ்வளவு அன்பு. அதான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவு அன்பு வச்சாரு, அவ்வளவு அன்பு. அவர் உயிரையே கொடுத்தாரு. எதற்காக? பலியாய் கொடுத்தார். பாவம் நீக்குவதற்காக உயிரை விட்டார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணாங்க, 3 நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ என்னுடைய பாவம் தொலைய நான் என்ன செய்யணும்? என் பிரச்சனை எல்லாம் மாற நான் என்ன செய்யணும்? நான் எங்க போகணும்? எங்கேயும் போக வேண்டாம். நான் என்ன கொடுக்கணும்? ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யக்கூட வேண்டாம். செயலால் ஒண்ணு செய்ய வேண்டாம், மனதால ஒண்ணு செய்யணும். ஆண்டவரே, என் மனதுல மிகப்பெரிய பாரம், என் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என் மனசுல பாவம் நான் நம்புறேன். நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, பாவம்னா இன்னும் மக்களுக்கு புரியல. ஐயா, நான் யாரு சொத்தையும் நான் அபகரிக்கலைங்க, யாரு சாப்பாடுல நான் மண்ணளி போடலைங்க, எவருக்கும் நான் அநியாயம் செய்யலைங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதான் உலகம் இன்னைக்கு காட்டுட்டு இருக்கு. அது மட்டும் பாவம் அல்ல, மனதிலே உள்ள தீய எண்ணமும் பாவம் தான். அப்போ ஆண்டவரே, பாவம், நான் பாவி, பாவம் செஞ்சனால பாவி, பாவத்தில் பிறந்திருக்கிறேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் பாவி, ஆதியில இருந்து மனிதன் பாவி, அந்த பாவிக்கு பிறந்தனால பாவி, நான் பாவம் செய்யல பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு தான் இது. இந்த பாவத்தை போக்குவதற்கு நீர் மரித்தீர், அடக்கம் உயிர் தெழுந்தீர், நான் நம்புகிறேன். என் பாவத்தை மன்னிங்க என்று நம்ம சொல்லும் போது எதையும் செய்ய வேண்டாம். இத மனசுல முழுமையா சொன்னா நாம் கடவுளுக்கு பிள்ளை ஆகிறோம். இங்க நிறைய பேர் பெற்றோர் உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த பெற்றோராவது என்னைக்காவது நம்ம பிள்ளைகள் நம்மளை விட கஷ்டப்படணும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நம்ம கனவுல கூட என்ன வராது. நம்ம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைகள் இதை விட எல்லாருக்கும் நினைப்போம் நம்ம. அப்போ நம்ம உலகத்தில் உள்ள பெற்றோர், இன்னொரு விஷயம் இருக்குது, இப்படி எல்லாம் நினைக்கிற பெற்றோருக்கு பிள்ளைகள் நன்றியா இருக்கிறாங்களா? அது வேற கேள்விக்குறி. நினைச்சு பார்க்காங்களா? நிறைய வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ இவங்க எப்போ, அதான் நிறைய பிள்ளைங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், ஒரு இருக்கட்டும். அவங்க எப்படி நினைச்சாலும் நாம நம்ம பிள்ளைகள் மேல இவ்வளவு அன்பா இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது நாம் தேவனுடைய பிள்ளை ஆகிறோமே, அப்ப அவர் நமக்கு நன்மை செய்யாம இருப்பாரா? நம்ம எல்லாம் தவிக்க விட்டு, பரிதவிக்க விட்டு, கண்ணீரோடு கவலையோடு இந்த வாழ்க்கையில ஒரு எந்த விமோச்சனமும் இல்லாமல் வாழ வைக்கத்தான் அவர் ஆசைப்படுறாரா? இல்லையே. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், உதவி செய்ய வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை.
அப்ப நமக்கு என்ன வேணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையா மாறுறோம். பிள்ளைய மாறினதுக்கு அப்புறமும் அந்த விசுவாசம் இந்த ஒனேசிமுக்கு அதான் நடிச்சது. ஒனேசி வாழ்க்கையை பாருங்க, முதல்ல அவன் அடிமை, அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவன் எதுவுமே இல்லை. இப்ப ரெண்டாவது அவன் ஓடி போயிட்டான். ஆனா அந்த மனுஷனை கூட ஒரு சகோதரனாக மாற்றினது இந்த சுவிசேஷம் தான். இந்த இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும். இவரால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, எல்லார் வாழ்க்கையும் மாற்றுவாரு. ஆனால் நாம் தான் ஏற்றுக்கொள்ளணும். இவன் வாழ்க்கை மாறின உடனே இவனுக்காக பவுல் எடுத்துக்கொண்ட சிரமங்களை பாருங்க. அவனுடைய எல்லா விஷயத்தையும் நான் பொருட்படுத்துகிறேன், என் கணக்குல வைங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 படிக்கிறோம். ஆங்கிலத்தில் படித்தால் அந்த கவலைகளை நீங்கள் தூக்கி எறிங்கள். கேட்டால் ஒரு பழக்கமானி, அதாவது தூக்கி எறிங்கன்னு சொல்றோம். உங்க கவலையை நீங்க சுமக்க தேவையில்லை, இந்த கவலை அவர் மேல தூக்கி எறிங்க. காரணம், அவர் உங்கள் மீது அக்கறை, அவர் உங்கள் விசாரிக்கணும், உங்கள் மீது அக்கறை உள்ள கர்த்தர். He cares for you. நம்ம அவர் அக்கறை வச்சிருக்கிறார். அதனால யாரும் இங்க சோர்வு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நம்மை பார்க்கிற, நம் மீது அக்கறை வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப கவலைகளை நம்ம அவர் மேல வீசி எறிஞ்சிடலாம், நம்ம பாரப்பட தேவையில்லை. பிலமோனுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கர்த்தர் செஞ்சாரு, இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். பவுல் நான் எடுத்துக்கிறேன். பிலமோனை போல அநேக, ஒனேசிமை போல அநேக வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் செய்கிறாரு. அவனுடைய எல்லா அநியாயத்தையும் எல்லா கடனையும் என் பேர்ல நீங்க வச்சுக்கோ. பவுலாய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். பாப்பா, வாடகை கை வர இருக்கா? சொந்த கை, வாடகை கை. பவுலுக்கு எழுதுற ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா, பவுல் ஒரு முதுமையானவர், பொதுவா சொல்றாங்க அவருக்கு கண்ணுல சில பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கடிதங்களை அவர் நேரடியாக எழுதினாரு, சில கடிதங்களுக்கு அவர் கையெழுத்து மட்டும் போட்டாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் லெட்டருக்கு இதுதான் அடையாளம், என்னுடைய சைன் இருக்கும், என் கையெழுத்து இருக்கும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். இவரை மற்றவங்க நாங்க இவரு கையெழுத்து வைக்கிறாரு. ரோமருக்கு பவுல் நிருபம் 16ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தெர்த்தியு அப்படிங்கிறவர் பவுலுக்கு பதிலாக நிருபத்தை எழுதுறாரு. இவர் சொல்ல சொல்ல அவர் கடிதம் எழுதினாரு. அவன் பவுல் வேற யாரை வைத்தும் கடிதம் எழுதினாரு. கலாத்திய நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கையெழுத்தாலே எவ்வளவு எழுது பாருங்க. இப்படி பல இடங்கள் நம்ம படிக்க முடியும். அப்ப பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த கடிதத்தோட தீமோத்தேயு பவுலுக்காக எழுதியிருக்கலாம். என் கையாலே நான் எழுது என்றால் இதை பவுல் வந்து ஊர்ஜியப்படுத்துற என் கையில எழுது சொல்லுவாங்கல்ல, எழுத்துப்பிடி மட்டும் கொடுக்கப்படாதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சொன்னா சொல்ல மாற்றலாம், எழுதுனா மாற்ற முடியாது. அதனால எழுதும் போது யோசிச்சு எழுதுங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் எழுதி மாட்டணும், நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியாம கையெழுத்து போட்டோம், தெரியாம தானே போட்டீங்க, இருங்க. தெரிஞ்சும் போட்டு மாட்டுவாங்க, தெரியாம போட்டு மாட்டுவாங்க. எழுத்து ரொம்ப ரொம்ப கவனம். பவுல் இங்க எழுதுறான், சொன்னா எழுதுறேன், என் கையெழுத்தாலே எழுதுறேன். என்ன எழுதுறேன்? இவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் என் கணக்கு, நான் பொறுப்படுத்துக்கிறேன். ஆண்டவரும் பாருங்க நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு, அவருடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்துகிறேன். நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. நாம சுமக்க தேவையில்லை, நாம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சத்தியமானவர், வார்த்தை மாற மாட்டார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மாட்டாரு, சொல்லிட்டு மாற்ற மாட்டாரு, சொல்லி செய்யாம இருக்க மாட்டாரு. பவுல் எழுதி என் கையெழுத்து எழுதுறேன், இதுக்கு நான் தான் ஜவாப்தார், நான் தான் அதுக்கு பொறுப்பு. அது மட்டும் பாருங்க, எழுதினேன், நான் அதை செலுத்தி
தீர்ப்பே நான் கொடுத்துருவேன். அப்ப எவ்வளவு காரியத்தை பவுல் இந்த ஒனேசிமுக்காக எடுத்துக்கிறாரு. நான் ஏத்துக்கிறது மட்டும் இல்லப்பா, நான் கொடுத்துறேன், அவனுக்காக கொடுத்துறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் உம்மோடு சேர்க்கப்படணும். ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு காரியங்களை பவுல் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துறாரு பாருங்க. நான் கொடுத்துறேன், நானே கொடுத்துடுறேன். அதோடு கூட அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க. நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் நான் உமக்கு, பிலமோனுக்கு எழுதுறாரு. சரி, இந்த ஒனேசிமோவுடைய கடனை நான் ஏத்துக்கிறேன், ஆனா இன்னொரு சத்தியம் இருக்கு. பிலமோனே, உன்னையே நீ எனக்கு கடனா கொடுக்கணும், நீ கடன் பட்டவன். பாருங்க, ஆவிக்குரிய நிலைமையில யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய காரியங்களை சொன்னார்களோ, அதான் ஞான நன்மைன்னு பைபிள் படிக்கிறோம். இவர்கள் எல்லாம் இவர்களால் நன்மை பெற்றவர்களுக்கு கடன் கொடுத்தவங்க, நன்மை பெற்றவங்க கடன் வாங்கினவங்க. இதைத்தான் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரோமருக்கு பவுல் நிருபத்துல, ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15ஆம் அதிகாரம், மக்கேதோனியா அகையாவில் உள்ள சகோதரர்கள் எருசலேமில் உள்ள சகோதரர்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு இவங்க உதவி செய்ய போறாங்க. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமாகத்தான் இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்ம உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்கு, அதான் நித்திய வாழ்வு. இன்னைக்கு மனுஷன் அதுதான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை. இது ஒரு நிழலை போன்ற ஒரு வாழ்க்கை. மனிதன் புல்லை போல போகிறான். மனிதனுடைய மேன்மையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. சூரியன் உதிக்கிறது, புல்லெல்லாம் வாடி போகிறது. மனிதனுடைய மேன்மையெல்லாம் பூவை போல ஒளிந்து போகிறது. அவன் இருந்த இடமும் இனி அவனை அறியாது. நிறைய பேர் பயங்கரமா கொடிகட்டி வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அறிமுகம் பேரே இல்லாம போயிட்டாங்க, தடமே இல்லாம போயிட்டாங்க. அதான் உலகம். ஆனா இனிமே வாழ்கிற வாழ்க்கை நிலையான வாழ்க்கை, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தாரு. இந்த உலகத்துல ஒரு நன்மையை கொடுப்பேன் என்பதற்காக நன்மை தர்றாரு, ஆனா அது நிரந்தரம் அல்ல. நமக்கு பிள்ளை கொடுத்தாலும், நமக்கு வேலை கொடுத்தாலும், நமக்கு பணம் கொடுத்தாலும், நமக்கு வீடு கொடுத்தாலும், நமக்கு எல்லா ஆஸ்தியும் சொத்தும் கொடுத்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம் தான். கொடுக்கவில்லை என்றாலும் கொஞ்ச காலம் தான். காண்பதெல்லாம் அநித்தியம், காணாதெல்லாம் நம்ம எல்லாம் நித்தியமான இடத்துக்கு போக போறோம். அப்ப அதுதான் முக்கியப்படி சொல்றாரு. இப்ப இந்த எருசலேமில் உள்ளவர்கள், அகாயா போன்ற நாட்டில் உள்ளவர்களுக்கு அந்த நித்தியமான காரியத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட வச்சாங்க. அதனால இப்ப உதவி செய்ய போறாங்களா. அதை ரோமர் 15:27 சொல்றாரு. இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளியாயும் இருக்கிறாங்க. இவங்கிட்ட பணம் வாங்கல, ஆனா கடனாளி. எப்படி கடனாளி பாருங்க. எப்படி என்றால் புறஜாதினா அந்த நம்ம அதுல கிடையாது, யூதர் அல்லாத மற்ற இனத்தவர், புற இனத்தவராகிய அவர்கள் ஞான நன்மைகளில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பாவ விடுதலை, இவங்களுக்கெல்லாம் ஒரு பரலோக நம்பிக்கை, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருந்தது. அதை நீங்களும் வாங்கியிருக்கீங்க. பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர் உதவி செய்வதற்கு இவர்கள் கடனாளியா இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல வழியை காட்டணும், அதனால நாங்க இந்த உதவியை செய்யறோம். அது சாதாரண நம்ம நினைக்கலாமே. யாராவது ஒருத்தங்க நமக்கு நல்ல வழியை காட்டினாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய கடனாளியா இருக்கிறோம். 1 Corinthians 9ஆம் அதிகாரத்துல பவுல் அதை திரும்ப சொல்ல பாருங்க. 1 Corinthians 9ஆம் அதிகாரம். இங்கேயும் அதேதான் கான்செப்ட். 11ஆம் வசனம் 9:11 உங்களுக்கு ஞான நன்மையை விதைத்திருக்கிறோம். நீங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆத்மா ஆன்மா ஈடேற்றம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நாங்க ஞான நன்மை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஆத்மா ரட்சிப்பையே நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோமே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் பெரிய காரியமா? சொல்லப்போன நீங்க எங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. பிலமோனே, உனக்கு நான் எவ்வளவு ஒரு ரட்சிப்பான விஷயம் சொல்லி கொடுத்தேனே, அதனால நீ எனக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டவன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். இது நமக்கு சொல்ல வார்த்தை பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
திருவசனத்திலே உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுங்க. நீங்க போதிக்கப்பட்டீங்க, உங்களை வழியை காட்டினாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நன்மையை கொடுங்க. பவுல் இதைத்தான் சொல்றாரு, பிலமோனுக்கு நான் நல் வழியை காட்டினேன், அதனால பிலமோன் நீ எனக்கு கடனாளி. இதெல்லாம் உரிமையில சொல்ற வார்த்தைங்க. அப்படி நீ எனக்கு உன்னையே கொடுக்கணும், நீ எனக்கு கடனாளி அப்படிங்கலாம் சொல்ல தேவையில்லை. அப்ப இங்கேயும் நமக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்குள்ள விஷயம் பாருங்க. நம்ம யாருக்காவது ரட்சிப்பின் வழியை தெரியப்படுத்தினா நாம் அவர்களுக்கு பெரிய கடனை கொடுப்பது போல பெரிய காரியம் செய்வது ஒப்பாக இருக்கிறது. அதே நமக்கு ரட்சிப்பின் வழியை தெரியப்படுத்தினவர்கள் நமக்கு கடன் கொடுத்தவர்கள் போல. அது ஒரு நன்றி, அந்த ஒரு கைமாறு. இந்த கைமாறு கருதி செய்யல, ஆனால் வேதம் கடன் என்று தான் சொல்லுது, கொடுக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. அடுத்த 20ஆம் வசனத்துல, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார். இவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப பவுலுடைய உள்ளத்தை இளைப்பார பண்ண வேண்டுமானால் யோசிங்க, இந்த பவுலுக்கு இந்த பிலமோன் என்ன செய்யணும்? இப்ப பவுல் மனசு ஆறணும் அப்படின்னா இந்த பிலமோன் என்ன செய்யணும்? பவுலுக்கு ஒனேசிமா அனுப்புது. இது அல்லாம இந்த வசனத்தினுடைய இது இல்லாம பொதுவாவே பவுலுடைய மனச பிலமோன் ஆத்தணும் அப்படின்னா பிலமோன் என்ன செய்யலாம்? பவுல் எங்க இருக்காரு? சிறைச்சாலையில. பிலமோன் எங்க இருக்கிறாரு? வீட்டுல இருக்காரு. இப்ப பவுல் மனசு ஆறணும் அப்படின்னா இந்த வசனத்தை விட்டுருங்க, எதை வச்சு ஒரு மனசு ஆத்தலாம் பிலமோன்? ஐயோ போய் இப்ப பவுல் சிறைச்சாலையில இருக்கிறாரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. பவுல் மனசை ஆத்தணும்னா பிலமோன் என்ன செய்யலாம்னா பவுலை போய் நேரடியா பார்க்கலாம், பவுலுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பலாம், பவுலுக்கு நல்ல வார்த்தை சொல்லலாம். இதெல்லாம் செஞ்சா மனசு ஆறதான் செய்யும். ஆனா பவுல் அதையெல்லாம் கேட்கல. என்னை வந்து பாரு, எனக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பு, எனக்கு இதெல்லாம் செய், அதெல்லாம் என் மனசு ஆறாதுப்பா. என் மனசு ஆறணும்னா இந்த ஒனேசிமாவை நீ சேர்த்துக்கோ, நீ இவனை சேர்த்துக்கிட்டனா என் மனசு ஆறிடும். பாருங்க எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. தனக்கு ஒன்று கிடைக்கும்னு ஆசைப்படல, இவன் சேர்த்துக்கிட்டாலே போதும் என் மனசு ஆறிடும், எனக்கு உள்ளத்துல ஒரு இளைப்பாறுதல் வரும். ஆண்டவர் அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தாங்க, நீங்கள் என்னை தேடு உண்டானால் இவர்களை போவிடுங்க. இவங்க பிழைச்சாலே அது எனக்கு சந்தோஷம். நம்முடைய நன்மையிலே பிரியப்படுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்படிதான் நம்ம பள்ளியப்பாட படிக்கிறோம் பிழையாம் சம்பந்தமாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நம்ம நன்மையில தேவனுக்கு பிரியப்படுறாருங்க, உலகம் பிரியப்படாது. உலகம் சில நேரங்களில் நாம நன்மை அடையும் போது நம்ம பொறாமப்படும். சில பேர் நேரடியாக சொல்லுவாங்க, சில மறைமுக சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சம்பாத்தியம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எப்படி வந்து எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பொறாமையில சொல்றதுதான். இன்னும் சில பேர் அதெல்லாம் சொல்ல வழி இருக்காது, ஏன்னா இவங்க அநியாயமா வரலன்னு நமக்கு தெரியும், நல்லா படிச்சாங்க, நேரம் எல்லாம் அப்ப சொல்லுவாங்க. அதை விட்டு சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுல என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். நம்ம நன்மையே பிடிக்கல, அதான் உலகம். ஆனா பவுலை பொறுத்த மாட்டில்ல, இவனுக்கு நன்மை செய்தால் என் மனசுக்கு இளைப்பாறுதல். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய உள்ளம் பாருங்க இந்த பவுலுக்கு இருக்கு. இந்த ஒனேசியன் தான் பவுலுக்கு எவ்வளவு நல்ல உள்ளங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளத்திலிருந்து வந்த நல்ல எண்ணங்கள். 21ஆம் வசனத்துல, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து. எவ்வளவு ஒரு பாருங்க, ஒருவர் இருக்கக்கூடிய அந்த உறுதி பாருங்க. நான் சொன்னா நீங்க செய்வீங்க, அது மட்டும் இல்ல சொன்னதுக்கு மேலையும் செய்வீங்க என்று ஊசலாட்டம் சந்தேகம் எல்லாம் கிடையாது, உறுதி. கண்டிப்பா நான் சொன்னா என் சகோதரன் செய்வார். இதாங்க ஒரு அன்பில ஒருவருக்கு இருக்கக்கூடிய, ஒருவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறுதி. இது அங்க போங்க, அது எங்க பிரதர் கண்டிப்பா செய்வார். நீங்க போய் மவுண்ட் சீலன் சிஸ்டர் பாருங்க, எங்க சிஸ்டர் கண்டிப்பா செய்வாங்க, அது உறுதி. நாங்க கொஞ்சம் சொன்னோம், இதை விட அவங்க செய்வாங்க.
இதெல்லாம் பவுல் வாழ்க்கையில அதையே பிடிச்சிருக்காருங்க. இவர் கண்டிப்பா பிலமோன் செய்வாரு. இப்போ யோசிப்போம், இந்த உனைசுமவை பவுல் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையா என்று பைபிள் நமக்கு சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏத்துக்கிட்டு இருப்பாரா வேணாம் இருப்பாரா? சந்தேகமே நமக்கு இல்லை, சந்தேகமே இல்லை. ஏன்னா பவுலுடைய மனசு அப்படி, பிலமோனுடைய செயல்கள் அப்படி. மிகவும் சரியாய் பொருத்தமாய் அவர் செஞ்சார். இதை இப்படி யோசித்து பார்த்தேன். சரி, ஒனேசிமோ அங்க தப்பு பண்ணிட்டான். இப்ப சிறைச்சாலையில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி புதிய மனுஷன் ஆயிட்டான். இனிமே என் கூட இருக்கட்டும், இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் சாட்சியாய் வாழ்ந்தோ இருந்துகோள் என்று பவுல் சொல்லல. நீ எங்க விழுந்தையோ அங்க போய் எந்திக்கணும், நீ அந்த இடத்துக்கு நீ போகணும். அப்பதான் அது தீர்வாகுது. நீ இப்ப மாறிட்ட, இப்ப நீ நல்ல மனிதனா மாறிட்ட, சுவிசேஷம் மாறிடுச்சு. இனி நீ எங்க போனாலும் சாட்சியா வாழ்ந்துடலாம், அதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனா பவுல் அந்த வாழ்க்கையை விரும்பல. நீ எங்க ஒப்புரவாக வேண்டுமோ அங்க நீ ஒப்புரவாகு. எதை சரி செய்ய வேண்டுமோ அதை நீ சரி செய். சரி செய்யாமலும் இருக்க முடியும், சரி செய்யாமலும் ஆண்டவருக்கா பல காரியங்கள் சாதிக்க முடியும். ஆனா பவுல் அதை விரும்பல. போய் நீ அதை சரி செய்ய ஒப்புரவாகு. காரணம், இப்போ நீயும் சகோதரன் அவனும் சகோதரன். ஆதி நாட்களே அவங்க சொல்றாங்க, முன்னாட்களே அப்படித்தான் இந்த அடிமைத்துவத்தை களைவதற்கு வேதாகமத்தின் சத்தியம் உதவினது. எபேசியரிலும் கொலோசியரிலும் படிக்கிறோம், நமக்கு படிக்க நேரம் இல்லை. நான் சுருக்கமா 1-2 வார்த்தைகளை மட்டும் விளக்கமா படிக்கணும், இல்லைன்னா அது குழப்பத்துல வந்துடும். இருந்தாலும் 1-2 வார்த்தைகள் மனதில் ஆண்டவர் கொடுத்தனால சொல்றேன். அடிமையா இருக்கிறவர்களை நீங்கள் இனிமே அடிமைகளாக இராதிருங்கள் என்று பைபிள் சொல்லல. அன்றைக்கு எஜமான்களா இருக்கிறவரை நீங்கள் எஜமான்களா இருக்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் மிகப்பெரிய சத்தியத்தை பைபிள் சொல்லிக் கொடுத்தது, அடிமையா இருக்கிற நீங்க அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. எஜமானா இருக்கிற நீங்க உங்களுக்கு மேல ஒரு எஜமான் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நீங்களும் கிறிஸ்துவின் சிந்தைக்கு வாங்க, நீங்களும் கிறிஸ்துவின் சிந்தைக்கு வாங்க. அப்ப கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்கிறாரு. அப்படி இருந்த நாட்கள்ல தான் பல பேர் கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால இப்ப இவங்களெல்லாம் அடிமைகளா வைத்திருந்த நினைச்சாங்களா? எப்படி வாரத்துல 6 நாள் இவங்களை அடிமையா வச்சிருந்து 7வது நாள் மட்டும் சகோதரனா வச்சிருக்க முடியும்? சபைக்குள்ள சகோதரனா இருக்கும் பொழுது இந்த சகோதரத்துவம் மற்ற நாட்களிலும் பரவுகிறது. இதெல்லாம் சொல்லாமலே செய்யப்படுகிற விஷயங்கள். நீ இனிமேல் அவனை எப்படி நடத்தாதுன்னு சொல்லவே தேவையில்லை. இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், இவரும் அந்த அன்பில் வருகிறார், அவரும் அந்த அன்பில் வருகிறார். பெரிய ஒரு சீர்திருத்தம். அடிதடி இல்ல, வழக்குகள் இல்ல, போராட்டங்கள் இல்ல, சாலை மறியல் இல்ல. ஆனால் பெரிய சீர்திருத்தம், உள்ளத்துக்குள் இருந்து வருகிற மாற்றம். பிலமோனுக்கு இந்த விஷயத்தான் பவுல் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஒனேசிமோ உள்ளத்தில் மாறிவிட்டான், நீங்களும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள். அதுக்கப்புறம் விஷயத்தை தலையிடவே இல்லை, எல்லாம் சரியாகிறது. காரணம், ஒரு சுவிசேஷம் மனித வாழ்க்கையை மாற்றுகிறது. இதுல இவர் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளல. நான் சொன்னதிலும் அதிகமாக செய்வீர், நான் சொன்னது நீர் இணங்குவீர் அப்படின்னா ஒத்துக்கிடுவீர். நல்ல காரியத்துக்கு ஒத்து போகணும், ஒரு இணக்கம் காட்டணும். அதுல உள்ள ஒரு தற்பெருமை இல்ல நான் அதில் வரைய வேண்டாம். சபைக்குள்ள சமாதானமாய் ஒரு சகோதரனுக்கு நன்மை கிடைச்சால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடுத்து பாருங்க 22ஆம் வசனத்துல, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓர் இடத்தை எனக்காக. இங்கதான் பவுல் தன்னுடைய பர்சனல் காரியத்தை கொண்டு வர்றார். இது வரைக்கும் தன்னுடைய காரியத்தை கொண்டுட்டு வரவே இல்லை. இவர் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் சிறைச்சால இருந்து விடுவிக்கப்பட்டுருவேன், என்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன ஒரு பாருங்க, இவ்வளவு ஆண்டவருக்காக சாதிச்ச ஒரு மனுஷன், நல்லா படிச்ச ஒரு மனுஷன், நல்ல ஒரு பக்தி வரைக்குமா இருந்த ஒரு மனிதன், கர்த்தருக்காக பல காரியங்களே செஞ்ச மனுஷன். ஆனா இளைப்பாறனா அவருக்கு சொந்தமான இடம் இல்லை. ஜெயில இருந்து வெளியே விட்டாங்கன்னா இந்த பவுல் போய் இருப்பதற்கு இடம் இல்லை.
சொல்றாரு, நான் வருவேன், தங்குற இடத்த நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. இங்கேயும் பாருங்க, இது ஒரு கட்டாயத்துல இல்ல. இந்த மக்கள் பவுலுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே, பவுலா இந்த சகோதரிக்கு விடுதலை பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க, அந்த பவுலை அனுப்புங்க. இந்த சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிலமோன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான் உங்கள் விண்ணப்பத்தின்படி. அப்ப என்ன ஒரு பெரிய மனசு பாருங்க, ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை. எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும். அடுத்த சில நபர்களை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். 23ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிரா. இப்ப ஒரு சில நபரை தான் நம்ம பார்த்து முடிக்க போறோம். பாருங்க, அந்த முதல் பகுதியில பாருங்க, முதல் வசனத்துல 2 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் பாருங்க, யார் 2 பேரு? பவுலும் தீமோத்தேயும். நாங்க நிருபத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல யாரா இருக்கிறாங்க? அப்பியாள், அர்க்கிப்பு. இந்த அப்பியாள் யாருன்னு நேரடியா சொல்லல, ஆனா வேத பண்டிதர் நினைக்கிறாங்க இந்த அப்பியாள் பிலமோனுடைய மனைவியாக இருக்கலாம், இந்த அர்க்கிப்பு அவருடைய மகனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், கருத்து கொள்றாங்க. அடுத்து யார் இருக்கிறா? வீட்டிலே சபை கூடி வருகிற சில சகோதர சகோதரிகள், விசுவாசிகள். அப்ப பவுல், தீமோத்தேயு, அடுத்து பிலமோன், அப்பியாள், அர்க்கிப்பு, ஒனேசிமு, பேர் சொன்னவங்க 6 பேர் இருக்கிறாங்க. அடுத்துதான் 7வது யார பாக்குறோம்? எப்பாப்பிரா. இந்த எப்பாப்பிரா பத்தி கொலோசியர்ல ஒரு வாசகம் இருக்கு, நமக்கு தெரியும். எப்பாப்பிரா, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான, உங்களை சேர்ந்தவன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இந்த எப்பாப்பிரா ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுது செய்யறானா? எப்பாப்பிரா ஜெபத்திலே போராடுகிற ஒரு மனுஷன். நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு சித்தமல்ல தேர வேண்டும் என்று அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அதன் ஆரம்பத்தை என்ன போட்டுன, நம்முடைய சபையிலே ஜெபத்தில் நாம மன்றாடணும். நம்மோடு ஐக்கியமா இருக்கிற சில சகோதரிகளுக்கு சில பிரச்சனை இருக்கு, சில சகோதரர்களுக்கு சில மன வேதனை இருக்குது. பவுல் சொன்னா, நான் நினைக்கிறேன், நினைக்கும் போது ஸ்தோத்தரிக்கிறேன், நான் மன்றாடுகிறேன். அப்ப நம்ம மன்றாடணும். நம்ம ஆண்டவரே, எங்க சகோதரிக்கு நீங்க சமாதானத்தை கொடுங்க, எங்க சகோதரிக்கு உடல் சுகத்தை கொடுங்க, எங்க சகோதரிக்கு நன்மை செய்யுங்க, எங்க சகோதரனுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க, எங்க சகோதரனுக்கு பிரச்சனை உதவி செய்யுங்க, நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த எப்பாப்பிரா போராடுகிறான். எதற்கு போராடுகிறானா? இந்த ஆவிக்குரிய காரியத்துல இவர்கள்லாம் சிறந்து வழங்கணும். அது நம்ம பங்குங்க. எப்படி உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணுமோ, அதே மாதிரி தெய்வ பக்திக்குரிய காரியத்திலும் நம்ம போராடணும். ரொம்ப லேசா தூக்கி போட்டக்கூடாது. அவங்க எல்லாம் அழைக்கப்படல பிரதர், அவங்க எல்லாம் பக்குவப்படல பிரதர், அப்படி தூக்கி போட்டக்கூடாது. அவங்க எல்லாம் இன்னும் சரியா ஆக மாட்டாங்க, வேண்டாம். ஆண்டவரே, எங்களுடைய சகோதரி நீங்க பக்குவப்படுத்துங்க, விசுவாசத்துல அவங்களை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, அவங்க ஆண்டவருக்குள்ள வல்லவராய் வரட்டும் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி எப்பாப்பிரா விடல, போராடுறான். அப்ப எப்படி போராடி இருப்பான்? யாக்கோபு போறான். என்ன போறான் யாக்கோபு திரும்பி வந்தான். ஏசாவை சந்திக்கும் போது யாக்கோபு என்ன போறான்? ஆசீர்வதிக்காவிட்டால் அதான் போராட்டம். விட்ட மாட்டேன், இதெல்லாம் பிள்ளை அப்படி செய்வாங்களா? விட்ட மாட்டோம், காலை பிடிச்சா விட்ட மாட்டோம். உரிமை. இப்ப பாருங்க, பேரன் வசனம் சொல்ல மாட்டேன், நீங்க மைக்கு கொடுத்தாலும் சரி. அம்மாலாம் வருத்தப்படாது. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க சபைக்கு 10 பிள்ளை இருக்குது. நாளைக்கு இவங்க தான் பெரிய ஆளா வருவாங்க. இது என்னன்னா, இது அவங்களுடைய உரிமை. நிறைய பேர் நம்ம சபையில தூக்கி வைக்காங்க, நிறைய பேர் நம்மகிட்ட பேசுறாங்க. அந்த நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிள்ளைகள் மைக்க வாங்கிக்கிட்டு வீட்டுல அவ்வளவு வசனம் படிச்சு 3-4 முறை சொல்லி கொடுத்து, நீ சொல்லிட்டு வந்தா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், கேக் வாங்கி தருவேன், ரிமோட் கார் வாங்கி தருவேன், எல்லாம் சொல்லி டீலிங் எல்லாம் பேசிட்டு வந்துருவாங்க. இங்கேயும் லஞ்சம் தான், அங்கேயும் லஞ்சம் தான். பாருங்க, நீ சொன்னா வாங்கி தரேன். லஞ்சம் எல்லாம் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு மைக்க கொடுத்தோன்னு வாங்கி சொல்ல மாட்டேன். பாருங்க,
அப்படிலாம் பிடிவாதம் இருப்பாங்க. இந்த பிடிவாத குணம் வேற வகையில் நம்ம நேர்மைப்படுத்த, ஆண்டவரே இதை நீங்க செய்யாம நாங்க உங்க விட மாட்டோம், அதான் போராட்டம். ஜபத்தில் போராடுறோம். எங்க சகோதரர்கள் ஆண்டவருக்குள்ளாக வளரணும். எப்ப போராடிட்டு இருந்தாரு. அடுத்த வசனம் பாருங்க, அதே கொலோசியர்ல, இவன் உங்களுக்காகவும் லவோதியருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்ப நல்ல ஒரு எப்பாப்புறம், ஜபத்திலே போராடுகிற எப்பாப்புறம், அடுத்தவுடைய ஆவிக்கு நலனுக்காக போராடுகிற எப்பாப்புறம். பிலமோனுக்கு வருவோம். அடுத்து பாருங்க, பிலமோன் 24ல, என் உடன் வேலை ஆட்களாகிய மார்க்கு. இந்த மார்க்கு யாரா இருப்பார்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தாங்கல் வந்துருச்சு. இந்த மார்க்கு அப்படிங்கிறவரை பர்னபா நம்ம கூட கூட்டுட்டு போகணும்ங்கிறாரு. பவுல் சொல்லுறாரு, கூட்டு போக கூடாதுட்டாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம், கடும் சினம் உண்டது. இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுட்டாங்க. பவுல் ஒரு பக்கம் போயிட்டாரு, பர்னபா ஒரு பக்கம் போயிட்டாரு, இவர் மார்க்க கூட்டு சீலா கூட்டு போயிட்டாரு. இப்ப யார சொல்றாரு அவரு? என் உடன் வேலையாக அந்த மார்க்கு. இப்ப என்ன நடந்திருக்கு? அடுத்தவர்களை நீங்க ஒப்புரவாகுங்க, நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்ன பவுல் தன் வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டாரு. அதாங்க இந்த மார்க்கு நிமித்தம் ஒரு நாள் எங்களுடைய காரசாரமான விவாதம் வந்துச்சு, நாங்க புரிஞ்சிட்டோம். ஆனா நான் அதுல நிலைச்சு இருக்கல. எந்த மார்க்கு பிரச்சனைக்கு நபரா இருந்தாரோ அந்த மார்க்கு இப்ப என்னுடைய உடன் வேலையாய். எவ்வளவு காலமா மனசுல இன்னும் அந்த ஒரு பிரிவினை நம்ம தாங்கிட்டே வந்திருக்கோம். எத்தனை வருஷமா நம்மளால இன்னும் அதை மறக்க முடியல, நம்மளால ஏன் மன்னிக்க முடியல? ஆண்டவருக்காக பாட்டு பாட முடியுது, ஆண்டவருக்காக சூழ்ச்சி சொல்ல முடியுது, ஆண்டவருக்காக பல கொடுக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. ஆனாலும் இன்னும் அந்த ஒப்புரவாக முடியலையே. எப்படி ஒப்புரவாங்கன்னு சொல்ல முடியும்? அவரு அந்த மார்க் ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் பிரிவினைக்கு காரணமா இருந்த மார்க்கு இப்ப என் கூட உடன் வேலையாளா இருக்கிறான். அப்ப சாட்சியாய் வாழ்ந்து காட்டினப்பா நான் மார்க்கு சேர்த்துக்கிட்டேன்ப்பா. அந்த மாதிரி நீ யாரும் செய்ய ஒரேசுவ சத்துக்கோ. பாருங்க, நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் அழுத்தமா சொல்ல முடியும், செய்யலைன்னா அழுத்தமா சொல்ல முடியாது. பவுலுங்க பெரிய சவாலா, எல்லாருக்கும் சவாலா இருக்கிறாரு. நான் மார்க்க சேர்த்துக்கிட்டேன், நீ சத்துக்கோ. அடுத்து பாருங்க, அரிஸ்தர்க்கு. இந்த அரிஸ்தர்க்கு யார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல இவங்க எபேசுல இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தது நம்ம காலத்துல. தீனாள் அப்படிங்கிற பெரிய கலவரம்லாம், தீனாவே பெரியபடி சொல்லி பெரிய கலவரம் உண்டாக்குனாங்க. எபேசியர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19:29. அப்போஸ்தலர் 19 எபேசு பட்டணத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அப்போஸ்தலர் 19:29. பட்டணம் முழுவதும் கலகம். அப்ப பவுலுக்கு ஒரு வழித்துணையாய் வந்தவர் தான் இந்த அரிஸ்தருக்கு. இவர் மக்கோதனியாவை சேர்ந்தவர். இன்னும் 27ஆம் அதிகாரம். இவர் இப்ப எருசலேமுக்கு போறாரு. ஏன்னா ராயனுக்கு அபயம் விட்டுட்டாரு, எருசலேமுக்கு பயணப்பட்டு போறாரு. 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு. இப்ப இந்த அரிஸ்தருக்கு இன்னொரு வசனம் இருக்குது. இந்த அரிஸ்தரை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டுமானால், பவுலோடு கூட இருந்தான். கலகம் ஏற்படும் போது பவுலோடு கூட இருக்காரு. பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு போகும்போது இந்த அரிஸ்தருக்கு கூட இருக்கிறாரு. பல நேரங்களில உடன் இருத்தல் என்பது மிக மிக தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஒருவன், நீங்க ஒருவருக்கு ஒரு ஊழியம் செஞ்சா உடன் இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். உடன் இருப்பதே சில ஊழியமா இருக்கும். இந்த பவுலுடைய பல்வேறு கட்டங்களில இவர் உடன் இருந்தார். இந்த அரிஸ்தருக்கு அடுத்த வரை பார்ப்போம். அடுத்த நபர் பிலேமோனுக்கு வருவோம். தேமா. இந்த தேமாவை குறித்து கொலோசியர்லாம் படிக்க முடியும். இந்த தேமா அவர் கூட இருந்தார்.
கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேமா இவனோடு கூட இருந்தவன் தான், இவனும் வாழ்த்து சொன்னான். ஆனால் இந்த தேமாவை குறித்து பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில் எழுதும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. தேமா நம்ம ஒரு எச்சரிப்பா இருக்கிறான். ஒரு காலத்துல பவுலோடு கூட இருந்தவன், பவுலோடு இணைந்து வாழ்த்து சொன்னவன், இப்ப பவுலை விட்டு பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சுக்கு என்ன காரணம்? உலகத்தின் மீது. உலகமும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தையும் கிறிஸ்துவையும் ஒன்னா வச்சிருக்க முடியாது. இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்த இந்த தேமாவுக்கு உலகத்தின் மீது ஆசை வந்துருச்சு. உலகத்தின் மீது ஆசை வந்ததுனால பவுலை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போயிட்டான். இது நமக்கு பெரிய ஒரு எச்சரிப்பு. தேவனிட்டு பிரிப்பதற்கு உலகம் எப்போதுமே முயன்று கொண்டிருக்கும். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய நட்புகள், நம்முடைய பழைய உறவுகள், இதெல்லாம் உலகத்திலே போராட்டம். அவங்களுடைய லக்கு என்னன்னா கிறிஸ்துவ விட்டு பிடிச்சிடணும். இவ்வளவு பயன்பட்ட தேமா, இவ்வளவு சொல்லப்பட்ட தேமா கடைசியில பிரிஞ்சே போயிட்டான், உலகத்தினைக்கு போயிட்டான். நம்ம ரொம்ப கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த தேமா நல்ல ஒரு அடையாளமா இருக்கிறார். அடுத்து யாரு பாருங்க, லூக்கா. வைத்தியனார் லூக்கா. இந்த லூக்கா தான் அப்போஸ்தலர்கள் எழுதினாரு என்றெல்லாம் நம்ம பாடிக்கிறோம். இவர் வைத்தியனாக இருந்தாரு. இந்த லூக்கா பற்றி சொல்லும் போது பவுல் 2 கட்டங்களிலே சிறைச்சாலை இருக்கிறாரு. இந்த 2 கட்டங்களிலும் இந்த லூக்கா அவரோடு கூடவே பயணித்தான். இந்த லூக்கா பவுலை விட்டு பிரியவே இல்லை. சரி, இது ஏன் நம்ம சின்ன அளவுல நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது? பெரிய காரியங்களை செய்வோம், இருக்கட்டும். ஒரு சின்ன அளவுல நமக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு தோணுதா? நான் போய் அந்த சகோதரியை பார்க்கணும், அந்த சகோதரனை பார்க்கணும், அவங்க ஒரு போராட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க, போய் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். போய் நேரடியாக சந்திக்கணும், கூட இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு செல்போன்ல ஒரு கால் பண்ணியாவது கேட்கணும். இந்த லூக்கா பவுல் கூடவே இருந்தார், பவுல் கூடவே இருந்தார். அப்போ ஒவ்வொரு உள்ளூர் சபையும் இந்த ஒரு விஷயத்தை செய்தால், இந்த ஒரு வழக்கத்தை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக இந்த ஐக்கியம் வலுப்பெறும். ஒரு தானாக ஒரு சுமையை துமக்க தேவையில்லை. இப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என் வீட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, ஆபத்து, ஒரு மரணம், ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய போராட்டம். இப்ப நான் நினைப்பேன், என்னுடைய சபையார் என்னோட கூட வருவாங்க. 2 பிரதர் வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, என் வருத்தத்தை கேட்பாங்க, என்னோட ஜெபம் பண்ணுவாங்க. எங்க சபையில ஒரு குடும்ப சகிதமா வருவாங்க, என் வீட்டுக்கு வருவாங்க. நான் தனியா இருக்கிறேன், இல்ல நான் போராட்டத்துல இருக்கிறேன், நான் பிரச்சனை இருக்கிறேன், என் கூட வருவாங்க, என் கூட பேசுவாங்க, நான் சொல்றதை கேட்பாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம். பெரிய ஆறுதலை கொடுங்க, பெரிய ஆறுதலை கொடுக்கும். ஏன் நம்ம அதை செய்ய முடியல? ஏன் நம்ம செஞ்சா என்ன? இந்த லூக்கா செஞ்சாரு, ஒரு வைத்தியனா இருந்தாரு. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போதெல்லாம் 2 தடவையும் 2 வருஷம் வந்திருக்காரு, சிசரியாவிலும் எருசலேமிலும். அப்போ ஒரு உடனிருந்து பழகும். அப்படி உடன் இருக்கும்போது அது ஒருவருக்கு ஒருவர் வலுப்பெற முடியும், ஒருவருக்கு ஒரு விசுவாசம் நம்ம கட்டி எழுப்ப முடியும். அப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? எப்பாபரா பார்த்தோம், அவர் ஜெபத்திலே போராடுகிற ஒரு மனிதர். அடுத்து மார்க்கு, பிரச்சனைக்கு உரிய நபராக இருந்தார், அப்புறம் ஒப்புரவாகினார். அது பவுலுடைய நன்மை, நல்ல மனசு இருக்குது, மார்க்கு நல்ல காரியம் இருக்குது. மார்க் நமக்கு நல்ல பாடம். அடுத்த யாரை பார்த்தோம்? அரிஸ்தருக்கு. இந்த அரிஸ்தருக்கு வழித்துணையா இருந்தவன், பவுலோடு கூட இருந்தான் அரிஸ்தருக்கு. அடுத்த யாரை பார்த்தோம்? ஒரு காலத்தில் வாழ்த்துதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தான், இன்னொரு காலத்தில் அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடிய. அப்படி யாரும் நம்ம பரிதாபத்துக்குரியவராக நம்மளும் மாறக்கூடாது, வீட்டுல யாரும் மாறக்கூடாது. பரிதாபப்படுறோம், ஐயோ நல்ல பிரதருங்க, நல்ல சிஸ்டருங்க,
இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு பரிதாபப்படுவதற்குரிய நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. தேமா நல்ல ஒரு எச்சரிப்பு நமக்கு. அடுத்து யாரை பார்த்தோம்? லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா பவுலுடைய சிறைச்சாலை அனுபவத்துல கூடவே இருந்தான். இயேசு சொன்னார், நீங்கள் என்னோட ஆதியில் என்னோட நீங்க கூட இருந்தவங்க, நீங்க கூட இருந்தவங்க. கூட இருக்குது எவ்வளவு ஒரு ஆறுதல், கூட இருக்கு எவ்வளவு ஒரு தைரியம். நம்ம கூட இருந்த பலனா நம்ம பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சபையில சுகமில்லாத ஒருத்தர் நம்ம போய் பாக்குறோம், நம்ம உதவி செய்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், இல்ல நம்ம வீட்டுக்கு சபை மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைய கவனிச்சுட்டே இருப்பாங்க. இது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மிஷனரிகளால் துவங்கப்பட்ட சபைகளில அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சாதாரணமா சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 100 வருஷம் நம்முடைய சபைகள் தேவன் ஆரம்பிக்கப்பட்டானது. மிஷனரிகள் நம்ம விட்டு போய் எப்படி 40 வருஷம் மேல இருக்கும்ல வெள்ளக்காரங்க போய். ஆனாலும் இன்றைக்கும் அந்த வேர்கள் ஆங்காங்கே ஓடிக்கொண்டே இருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் போய் சந்திச்சது, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அவங்க பேசினது, அவங்க உதவி செஞ்சது என்னைக்கும் அது கனி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அதை செய்யும் போது நம்முடைய இளம் தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க சபையில எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க சபைக்காரங்க வந்துருவாங்க, எங்க வந்து பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்க சபையில யாருக்காவது பிரச்சனை கேள்விப்பட்டா நாங்க போவோம், எங்க அப்பா போயிருவாங்க, எங்க அம்மா போயிருவாங்க, போகாம இருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் அதை முக்கியப்படுத்துவாங்க. நாளைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில போராட்டம் புயல் போன்ற பிரச்சனை வரும்போது அவங்க ஸ்டெடியா நிற்பாங்க. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் நிறைய படிக்கிறேன். இதுல நமக்கு சொல்லப்பட்ட இந்த முக்கியமான சத்தியத்தை மட்டும் அப்படி சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு நபருக்கும் எழுதப்பட்ட கடிதமா இருந்தாலும் நிறைய பேர் அதுக்குள்ள உள்ளடக்கிறது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஒற்றுமையை காண்பிக்கிறது. ஒருவருக்கு ஒரு கடிதம் தான், ஆனால் இதுல தீமோத்தேயு போன்ற பல நபர்களை உள்படுத்துகிறார். நாம் எல்லாரும் அந்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்தி காட்டுகிறது. பிலமோன் தான் ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளணும், பவுல் தான் எழுதுகிறார். ஆனால் இந்த 3 பேரும் மட்டுமல்ல, இதுல பல நபர்களையும் சபையும் சேர்த்து வைக்கிறாங்க. அடுத்து மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். சில நேரங்களில் கடினமா இருக்கும், கசப்பா இருக்கும். இந்த மன்னித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் மனம் திரும்புதலின் அடிப்படையில். மன்னிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் என்பதற்காக பாவத்தை ஊக்குவிக்கல, பாவத்தை அங்கீகரிக்கல. கவனமா இருக்கணும். ஒனேசிமு மனம் திரும்பினபடியினால் மன்னிக்கப்படுகிறான், ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். வெளியிலிருந்து மாற்றம் வேண்டாம், உள்ளிருந்து மாற்றம். ஒரு சகோதரன் என்பதை உள்ளிலிருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு எதையும் செய்வதற்கு தயார் என்ற பவுலுடைய ஒரு தியாகம். இந்த ரட்சிப்பு நிமித்தம் கடன் பட்டிருத்தல், என் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்க, நானே செலுத்திருப்பேன். எவ்வளவு விஷயம். அடுத்து, நான் உறுதியாக நம்புகிறேன், நிச்சயமா நம்புறேன், நீர் செய்வீர், சொன்னதை விட அதிகமாக செய்வீர், இணங்குவீர். என்ன ஒரு கேரண்டி பாருங்க, என்ன ஒரு கேரண்டி. நமக்கு அந்த கேரண்டி வேணும். அடுத்ததாக சில நபர்களை பார்த்தோம். இந்த நபர்கள்லாம் நமக்கு ஒரு வகையில சில பாடங்களாக, ஒரு முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. இந்த சத்தியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய சபையில நம்ம அபியாசத்தை கொண்டு வருவோம். தேவன் நமக்கு நிச்சயமாக வழிகளை காண்பிப்பாரு, அதற்குரிய நல்ல தருணங்களை தருவார், அநேக ஆத்துமக்களை தருவார். நம் மூலமா அநேக ஆத்துமக்கள் இளைப்பாறட்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும். புதுசாக வந்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. மனிதன் மாறுவான், சொந்தங்கள் மாறும், வசதிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். தம்மை நம்புறவர்களுக்கு அழகான கோட்டையா இருக்கிறாரு, கைவிட மாட்டார். இந்த உலகத்திலும் நமக்கு சமாதானம், பாவ மன்னிப்பு, மறுமையிலும் பரலோகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அது உலகம் தர முடியாது. ஆகவே நீங்க வந்திருக்கிற இடம் நல்ல இடம். இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. உங்க பாரத்தில் ஆண்டவர் மீது நீங்க கொட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மிகப்பெரிய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். நாங்க ஆசை பார்த்து வரல, மதத்திலே சேர்வெல்லாம் இல்ல, மனதிலே மாற்றம். கர்த்தர் நிச்சயமா தருவார், தயங்க வேண்டாம். ஆண்டவருக்காக வாழ்வோம். சில இந்த நடைமுறை ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு அந்த ஒருமனப்பாட்டை கொடுத்தா நம்ம சபையில ஆரம்பிப்போம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தனியாக ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை பற்றி கொள்வோம், போராடுவோம். கர்த்தர் நமக்கு சித்தமானது எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யட்டும். ஆகவே இந்த வருஷத்துல என்னுடைய டேன் இதோட முடித்து விடுகிறது. அதனால வாலிப பிள்ளைகள் நான் கேட்கவே இல்லை. இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினது. ஆகவே அருமையான வாலிப பையன்களையும் பிள்ளைகளையும் பார்த்து தேவன் பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு.
நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அடுத்த சந்ததி கத்தருக்குள்ளாக வளரணும், நமக்கு எல்லாம் பெரிய பொறுப்பு இருக்குது. ஆகவே இனிமேல் இந்த வருஷத்துல ஆண்டவர் ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்தால் நான் திருமணத்துக்கு வந்துடுவேன். அதுக்கு பிறகு கூட்டங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நம்ம சந்திப்போம். இல்லை என்றாலும் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கத்தருக்கு மகிமையா இருப்போம். ஆகவே அன்பாக வரவேற்று உற்சாகமாக வசனத்தை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்த மௌன்சி சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வாய்ப்பு கூட சந்திப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. கடந்த மாதத்தின் 3வது வாரத்திலும் இந்த மாதத்தின் 3வது வாரத்திலும் 12 வசனங்களும்